ஜூன் மாதம் 30ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. பொதுக்காலம் வாரம் 13. வாழ்வின் வார்த்தைகள். இறை வார்த்தை உங்கள் வாழ்க்கை வழிகாட்டி. முதல் வாசகம். தலைவராகிய ஆண்டவர் பேசியிருக்க இறைவாக்கு உரைக்காதவர் எவர்? இறைவாக்கினர் ஆமோஸ் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 1 முதல் 8 வரை. அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 11 முதல் 12 வரை. இஸ்ரேல் மக்களே, கேளுங்கள். உங்களுக்கு எதிராக, ஆம், எகிப்து நாட்டிலிருந்து நான் அழைத்து வந்த முழு குடும்பமாகிய உங்களுக்கு எதிராக ஆண்டவர் உரைக்கும் இந்த வாக்கை கேளுங்கள். உலகத்திலுள்ள எல்லா மக்களினங்களுக்குள்ளும் உங்களைத்தான் நான் சிறப்பாக அறிந்து கொண்டேன். ஆதலால் உங்கள் தீச்செயல் அனைத்திற்காகவும் நான் உங்களை தண்டிப்பேன். தங்களுக்குள் உடன்பாடு இல்லாமல் இருவர் சேர்ந்து நடப்பார்களோ, இரை அகப்படாமல் இருக்கும்போது காட்டில் சிங்கம் கர்ச்சிக்குமோ, ஒன்றையும் பிடிக்காமல் இருக்கையிலேயே குகையிலிருந்து இளம் சிங்கம் முழக்கம் செய்யுமோ, வேடன் தரையில் வலை விரிக்காதிருக்கும் போதே பறவை கண்ணியில் சிக்கிக் கொள்வதுண்டோ, ஒன்றுமே சிக்காதிருக்கும் போது பொறி தரைவிட்டு துள்ளுவதுண்டோ, நகரில் எக்காலம் ஊதப்படுமானால் மக்கள் அஞ்சி நடுங்காமல் இருப்பார்களோ, ஆண்டவர் அனுப்பவில்லை எனில் நகருக்கு தீமை தானாக வந்திடுமோ, தம் ஊழியர்களாகிய இறை வாக்கினர்களுக்கு தம் மறைபொருளை வெளிப்படுத்தாமல் தலைவராகிய ஆண்டவர் ஏதும் செய்வதில்லை. சிங்கம் கர்ச்சனை செய்கிறது, அஞ்சி நடுங்காதவர் எவர்? தலைவராகிய ஆண்டவர் பேசியிருக்க இறைவாக்கு உரைக்காதவர் எவர்? சோதோம் கொமோராவின் மக்களை கடவுள் அழித்தது போல் உங்களுள் சிலரை அழித்தேன். நீங்களோ நெருப்பிலிருந்து இழுக்கப்பட்ட கொல்லிக்கட்டை போல் ஆனீர்கள். ஆயினும் நீங்கள் என் பக்கம் திரும்பவில்லை என்கிறார் ஆண்டவர். ஆகையால் இஸ்ரேலே, உனக்கும் இவ்வாறே செய்வேன். இஸ்ரேலே, இப்படி நான் செய்யப்போவதால் உன் கடவுளை சந்திக்க தயாராயிரு. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 5. பல்லவி. ஆண்டவரே, உமது நீதியின் பாதையில் என்னை நடத்தும். நீர் பொல்லாங்கை பார்த்து மகிழும் இறைவன் இல்லை. உமது முன்னிலையில் தீமைக்கு இடமில்லை. ஆணவமிக்கோர் உமது கண்முன் நிற்க மாட்டார். தீங்கிழைக்கும் அனைவரையும் நீர் வெறுக்கின்றீர். பல்லவி. ஆண்டவரே, உமது நீதியின் பாதையில் என்னை நடத்தும். பொய் பேசுவோரை நீர் அழித்திடுவீர். கொலைவெறியரையும் வஞ்சகரையும் அருவருக்கின்றீர். பல்லவி. ஆண்டவரே, உமது நீதியின் பாதையில் என்னை நடத்தும். நானோ உம் பேரருளால் உமது இல்லம் சென்றிடுவேன். உமது திருத்தூயகத்தை நோக்கி இறையச்சத்துடன் உம்மை பணிந்திடுவேன். பல்லவி. ஆண்டவரே, உமது நீதியின் பாதையில் என்னை நடத்தும். நற்செய்திக்கு முன் வாழ்த்தொளி. திருப்பாடல் 130. அல்லேலுயா, அல்லேலுயா. ஆண்டவருக்காக ஆவலுடன் நான் காத்திருக்கின்றேன். என் நெஞ்சம் காத்திருக்கின்றது. அவரது சொற்களுக்காக ஆவலுடன் காத்திருக்கின்றேன். அல்லேலுயா. நற்செய்தி வாசகம். இயேசு எழுந்து காற்றையும் கடலையும் கடிந்து கொண்டார். உடனே மிகுந்த அமைதி உண்டாயிற்று. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறை வார்த்தைகள் 23 முதல் 27 வரை. அக்காலத்தில் இயேசு படகில் ஏறவே அவருடைய சீடர்களும் அவரோடு ஏறினார்கள். திடீரென கடலில் பெரும் கொந்தளிப்பு ஏற்பட்டது. படகுக்கு மேல் அலைகள் எழுந்தன. ஆனால் இயேசு தூங்கிக் கொண்டிருந்தார். சீடர்கள் அவரிடம் வந்து, ஆண்டவரே, காப்பாற்றும், சாகப் போகிறோம் என்று சொல்லி அவரை எழுப்பினார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நம்பிக்கை குன்றியவர்களே, ஏன் அஞ்சுகிறீர்கள் என்று கேட்டு, எழுந்து
காற்றையும் கடலையும் கடிந்து கொண்டார். உடனே மிகுந்த அமைதி உண்டாயிற்று. மக்கள் எல்லாரும் காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே, இவர் எத்தகையவரோ என்று வியந்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவுக்கு புகழ். ஜெபம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் நல்ல பிதாவே, உம்மை துதிக்கிறேன். ஞானத்தை அளிப்பவர் நீரே, அறிவிற்கும் விவேகத்திற்கும் ஊற்றானவர் நீரே என்று உமது வார்த்தை சொல்லுகிறது. ஆண்டவரே, செல்வத்தை தேடும் மனிதன் எப்படி ஆர்வமாய் தேடுவானோ, புதையலுக்காக எப்படி ஆழமாய் தோண்டுவானோ, அப்படியே உமது ஞானத்தை தேடும் வாஞ்சையை என் உள்ளத்தில் தாரும். சோம்பல் இல்லாமல் விடாமுயற்சியோடு உம்மை அறியும் அறிவை நாடி தேட எனக்கு உதவி செய்யும். உம்மிடம் கொள்ளும் அச்சம் இன்னதென்பதை நான் உணர்ந்து கொள்ளவும், உம்மை உண்மையாய் அறியும் அறிவை பெற்றுக்கொள்ளவும் என் கண்களை திறந்தருளும். உலக ஞானம் அல்ல, உம்மிடத்திலிருந்து வரும் பரலோக ஞானத்தால் என்னை நிரப்பும். ஆண்டவரே, உமது நுண் அறிவு எனக்கு காவலாய் இருப்பதாக. உமது மெய் அறிவு என்னை சூழ்ந்து காத்து கொள்வதாக. நான் தீய வழியில் கால் வைக்காதபடிக்கும், வஞ்சகம் பேசும் மனிதரின் வார்த்தைகளில் அகப்படாதபடிக்கும் உமது ஞானம் என்னை பாதுகாப்பதாக. என் நடவடிக்கைகளில், என் எண்ணங்களில், என் பேச்சில் உமது விவேகம் வெளிப்படட்டும். ஞானத்தின் பாதையில் நடந்து உமக்கு பிரியமான வாழ்க்கை வாழ கிருபை தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன். திருச்சிலுவை அடையாளத்தினாலே தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும் எங்கள் இறைவா. தந்தை, மகன், தூய ஆவியார் பெயராலே ஆமேன். இறைவா, உன் தரிசனம் நான் தேடி வந்தேன், உன் பாதம் சரணாகுவேன். இறைவா, உன் பாதம் சரணாகுவேன். என்றும் உன்னோடு நானும் உறவாட வேண்டுகிறேன். உன் பாதம் சரணாகுவேன். இறைவா, உன் பாதம் சரணாகுவேன். இறைவா, உன் வார்த்தை நிதமும் கேட்க உன் பாதம் அமர்ந்துள்ளே, உன் பாதம் அமர்ந்துள்ளே. இறைவா, உன் வார்த்தை நிதமும் கேட்க உன் பாதம் அமர்ந்துள்ளே, உன் பாதம் அமர்ந்துள்ளே. என்றும் உன் வார்த்தை நிஜமானது, உன் வார்த்தை மாறாதது. வானம் பொழிவதும் பூமி செழிப்பதும் முந்தன் வார்த்தையாலே, இங்கு மக்கள் யாவரும் மகிழ்ந்து வாழ்வதும் முந்தன் வார்த்தையாலே. இந்த உலகெல்லாம் அழிந்து மண்ணோடு மறைந்தாலும் உன் வார்த்தை அழியாது, வார்த்தை அழியாதது. இறைவா, உன் வார்த்தை அழியாதது. இறைவா, உன் தரிசனம் நான் தேடி வந்தேன், உன் பாதம் சரணாகுவேன். இறைவா, உன் பாதம் சரணாகுவேன்.